கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை 1 ராஜாக்கள் அதிகாரம் 9 வசனம் 13. அதனாலே அவன், என் சகோதரனே, நீர் எனக்கு கொடுத்த இந்த பட்டணங்கள் என்ன பட்டணங்கள் என்றான். அவைகளுக்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிறபடி காபூல் நாடு என்று பெயரிட்டான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பிறருக்கு பயன் தருகிற வாழ்க்கை வாழ வேண்டும். எந்த அடிமைத்தனத்திலும் நாம் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும். 1 ராஜாக்கள் 9:13 அதனாலே அவன், என் சகோதரனே, நீர் எனக்கு கொடுத்த இந்த பட்டணங்கள் என்ன பட்டணங்கள் என்றான். அவைகளுக்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிறபடி காபூல் நாடு என்று பெயரிட்டான் என்று சொல்லப்பட்டுள்ளது. காபூல் நாடு என்பது கலிலேயாவிற்கு ஈராம் ராஜா சூட்டின பெயர். கலிலேயா மிகவும் செழிப்புள்ள நாடாய், மக்களால் பயன்படுத்தக்கூடிய நாடாய் காணப்பட்டது. அப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட நாடு ஈனப்படுத்தப்பட்ட ஒரு நாடாய், மக்களால் உபயோகப்படுத்த முடியாத ஒரு நாடாய் மாறியது. சாலோமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ மாளிகையையும் கட்டினபோது ஈராம் தன்னுடைய தேசத்திலிருந்து கேதுரு மரங்கள், தேவதாரி விருட்சங்கள், பொன் ஆகியவற்றை கொடுத்து உதவினான். ஆகவே அதற்கு ஈடாக சாலோமோன் கலிலேயா நாட்டில் உள்ள 20 பட்டணங்களை அவனுக்கு பரிசாக கொடுத்தான். அந்த பட்டணங்கள் ஈராம் பார்வையிட்ட போது அவனுக்கு அது பிரியமாய் இருக்கவில்லை. ஆகவே அவன் அந்த பட்டணங்களுக்கு காபூல் என்று பெயரிட்டான். அது மக்களுக்கு பயனளிக்க முடியாத ஒரு ஈனப்படுத்தப்பட்ட ஒரு தேசமாய் மாறியது. நம்முடைய வாழ்க்கையும் கலிலேயா காபூலை போன்றது தான். கர்த்தருக்குள் நாம் இருக்கும்போது நாம் செழிப்பாக அநேகருக்கு பயனுள்ளவர்களாக இருக்க முடியும். ஆனால் சாலோமோன் அந்நியனாகிய ஈராமுக்கு பரிசளித்தது போல நம்முடைய வாழ்க்கையை நாம் உலகத்தின் காரியங்களுக்கு அடிமைப்படுத்தி, உலக மனிதர்களின் ஆலோசனையின்படியும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாகவும் வாழ்ந்து பிசாசின் கிரியைகளுக்கு இணங்கி வாழ்வோமானால் காபூலின் அனுபவத்தை தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய பரிசுத்தத்தை நாம் இழந்து நம்முடைய வாழ்வை பிசாசுடைய கையிலே நாம் கொடுப்போமானால் நாமும் பயனற்ற வாழ்க்கைத்தான் வாழ முடியும். நமக்கும் பயனில்லாமல், பிறருக்கும் பயனில்லாமல் ஒரு உபயோகமற்ற வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். ஆகவே கர்த்தர் நமக்கு தந்த அழகான வாழ்வை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம். பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ்ந்து அநேகருக்கு பயனுள்ளவர்களாய் வாழ்வோம். கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்வோம். அப்படியாக நாம் வாழும்போது நற்சாட்சி உள்ளவர்களாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வாழ முடியும். ஆகவே கர்த்தருக்கு பயந்து அவருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் எங்களை காத்துக்கொள்ள நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமாய் வாழ்ந்து நாங்கள் பிசாசின் அடிமைத்தனத்திற்குள்ளாக அடிமைப்பட்டு விடாதபடிக்கு எங்களை நீர் காத்து நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் போதித்து உம்முடைய ஆலோசனையின்படி நடக்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.